பிரைஸ் தலாட் ஒரே ஒரு வசனத்தை கூட காண்பித்து கொடுக்கிறேன். யோபு 8ஆம் அதிகாரம் 7வது வசனம். உம்முடைய துவக்கம் அற்பமாக இருந்தாலும் உம்முடைய முடிவு சம்பூர்ணமாக இருக்கும். இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்ற காரியம் என்னன்னா, மகனே மகளே, நீ இது அற்பமாக துவங்கியிருக்க, ஆனால் அது சம்பூர்ணமாக முடிக்க போற. நீ கவலைப்படாத. உன்னுடைய துவக்கம் எல்லாருமே அற்பமாகவும் கேவலமாக எண்ணப்படலாம், ஆனால் உன் முடிவு சம்பூர்ணமாக இருக்க போது, ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்க போது. நீயே நினைச்சு பார்க்க முடியாது அதிசயமான காரியங்கள் உங்க வாழ்க்கையில் நடக்க போகுதுன்னு சொல்லி ஏசப்பா இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றாருங்க. இந்த 1 மினிட் பைபிள் வெர்ஸ் போட ஆரம்பிச்சு ஒரு 8 மாசம் ஆகுது. இந்த 8 மாசத்துல பாத்தீங்கன்னா 3 மாசம் முதல் ஸ்டார்டிங்ல பாத்தீங்கன்னா என்னுடைய வீடியோ பார்க்குற ஜனங்க பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 100 பேர் பார்ப்பாங்க. அதில் ஒரு 12 லைக் 16 லைக் தாங்க வரும். இந்த வீடியோ போகிறது நான் அற்பமாக தான் ஆரம்பிச்சு, ஆனால் இது சம்பூர்ணமாக ஏசப்பா நடத்தி கொண்டு போறாருங்க. இன்னைக்கும் உங்கள் வாழ்க்கையில் கூட பார்த்தீங்கன்னா நீங்கள் எடுக்கிற முயற்சிகள் அற்பமாக இருக்கலாம், ஆனால் அதை ஏசப்பா சம்பூர்ணமாக மாற்றுவாருங்க. தாவீது ஆடு மேய்க்கிறவன்ட்டு எல்லாரும் அற்பமா எண்ணப்பட்டான், ஆனால் தாவீது தான் ஆண்டவர் ராஜாவாக்குனாருங்க. இன்னைக்கும் இந்த உலகத்தில் இருக்க மனுஷங்களெல்லாம் நீங்கள் ரொம்ப அற்பமாகவும் கேவலமாக எண்ணப்படலாம், ஆனால் ஏசப்பா உங்களை தான் உயர்த்தப்படுறன்னு சொல்லி இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றாங்க. எல்லாரும் உன்னை வேணான்றாங்க, ஆனால் நீ எனக்கு வேணும்னு சொல்லி ஏசப்பா இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றாரு. விசுவாசிக்கிறீங்கன்னா ஆமீன் போட்டுக்கோங்க. இதே போல வாசிங்க, நான் ஃபாலோ பண்ணிக்கோங்க.